Taste the Daily. எடப்பாடி பழனிசாமி அன்கோ துரோகம் இழுத்து விட்டதா சொல்றீங்க. இன்னைக்கு அதிமுக இவ்வளவு பிளவுபட்டு பிரச்சனைகளை சந்திக்குதுன்னா அது ஓபிஎஸ் ஒழுங்கின தர்ம யுத்தம்னாலதான். அவர் செய்தது துரோகமா இல்லையா? அவரோட சேர்ந்து இப்ப செயல்படுறது முரணா இருக்க? ஒன்றும் முரண்லாம் கிடையாது. பன்னீர்செல்வம் நான் அவரை ஜஸ்டிஃபை பண்ணி பேசல. அன்றைக்கு அம்மா அவர்கள் மறைவு அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் நைட்டு இல்லை போயிட்டேன். அவர்கிட்ட எல்லாம் சொன்னப்போ சின்னம்மா தான் பொதுச்செயலாளர்ன்ட்டு அதை அந்த ஒரு நாள் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கலாம் லெட்டர் அன்னைக்கு சொன்னார். திரும்பவும் அவர் தொலைக்காட்சியில் சொல்லியிருக்காரு. அது உண்மை. ஏன்னா அவர்கிட்ட யார் போய் ஒரு நபர் அனுப்பி பேசினாரோ அவர்கிட்ட நான் செக் பண்ணிட்டேன். அது தம்பித்தர இருக்கார் பாருங்க, டெல்லிக்கே போக மாட்டார், இங்கே போயிருக்கார், நல்லா உட்காந்துட்டு இருப்பார். இந்த மந்திரிகள்லாம் வர்றப்ப எங்களை பார்த்து அண்ணா சின்னம்மா இருந்தாலும் சரி வரும், அவர் திமுகவுக்கு சரியாக போகிறாரு, அவர் டெல்லிக்கிட்ட போய் சேர்றாருன்னு சொன்னார். நான் காலம் வாங்கலை, எங்கள் சித்தி காலம் வாங்கலை. பட் இவங்களுடைய ப்ரெஷர், அவங்க பொதுச் செயலாளர் பதவி ஏற்றுக்கிற சூழ்நிலையோ இவங்களோட ப்ரெஷர் அவர்கிட்டருந்து எழுதி வாங்க வரையோ கட்டாயம் ஏற்பட்டது. அப்போ அந்த மனிதருக்கான தன்மானம் நம்ம வேணான்னோம். என்னை உட்கார வச்சுட்டு என் மேலே அவர் கேட்டார், இதே இந்த முன்னாள் அமைச்சர்களா என்ன தப்பு பண்ணேன் 1.5 மாதத்தில் சொல்லுங்கள், எதுக்கு என்னிட்ட போய் லெட்டர் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டார். என்னிட்ட உள்ள தனிப்பட்ட பெரிய நட்புல தான் அவர் எழுதி கொடுத்துட்டு போனார். நானே சொல்கிறேனே, அவர் அன்றைக்கு ஆரம்பித்த தர்ம யுத்தம், அது இன்னொன்று அவர் தர்ம யுத்தம் ஆரம்பிக்காமல் இருந்தால் 14ஆம் தேதி அந்த தீர்ப்புக்கு மேலே அடுத்த நாளே அவர் சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருப்பாங்க. அவருக்கும் தெரியும். நானே சொல்லியிருக்கேன், அவர் பரதனாகவே இருந்திருப்பாருன்ட்டு. அது உண்மை. அவர் அதை இப்போ புரிஞ்சுக்கிட்டார். அதை தாண்டி அவர் மறுபடியும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நான் போய் அந்த இதாகிடக்கூடாதுன்னு அவர் தடுமாறினார். வருத்தப்பட்டிருக்காரு. உங்கள்கிட்ட தடுமாறி அவர் தான் பேசுகிறாரு. என்னகிட்டன்னு இல்லை, பொதுவாக அதை சொல்கிறாரு. அன்றைக்கு நான் சில பேர் சொன்னதுனால தான் போனேன், அதை உணர்ந்து தானே இப்போ என்னோட சேர்ந்துருக்காரு. ஒரு மனிதன் அன்றைக்கு நம்ம ஏதோ ஒரு கோபத்தில் இருந்தோம், அந்த நேரத்தில் நம்மளை தப்பு சொல்கிறாங்களே, அவங்களே கொடுத்துட்டு பிடுங்குறாங்களே இவங்கெல்லாம் சேர்ந்துங்கிற கோபத்தில் அவர் முடிவெடுத்தது உண்மை. இப்போ பழனிசாமிக்கு என்னங்க காரணம் இருந்துச்சு? பாஜக அவங்க ஆட்சியை காப்பாற்றுனதுன்னு உங்களுக்கு தெரியும். அம்மாவுடைய ஆட்சி, அம்மாவோட உடல்நலம் சரியில்லாமல் உருவாக்கின ஆட்சி. அதில் யார் பிரதம மினிஸ்டர் பன்னீர்செல்வம் இருக்கணும்னு அவங்க விரும்பியிருக்கலாம். பன்னீர்செல்வம் எல்லாமே இவங்க வந்ததும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இவங்களுக்கு என்ன இப்போ இந்த எலெக்ஷனில் பாஜகவுக்கு உதவியாக இருக்கிறது தானே ஒரு அவங்களால பலன் அடைந்தவர்களுடைய அவங்களுக்கும் துரோகம் தானே. இன்னைக்கு பாஜக தோற்கடிக்கணுங்கிறதுக்காக தானே இவங்க திமுகவோட கள்ள கூட்டணி வச்சுருக்காங்க. இவர் பண்ணது தானேன்னு கேட்குறீங்களா? அவர் அன்றைக்கு கோபத்தில் முடிவெடுத்தது தவறுன்னு உணர்ந்ததுனால தானே அவர் அதில் நாங்கள் தேவைங்கிறாரு. உணர்றவங்களை போய் நீங்கள் திருப்பி அன்னைக்கு பண்ணாருன்னு சொல்கிறது தவறு. சில அண்ணாமலை சொன்னது போல் இந்த கட்சி ஒன்றிணையும், அதை இணைக்கிற இடத்துல தான் நாங்கள்லாம் இருக்கோம். 2024 எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அதிமுக உங்கள் பின்னால் அணி சேரும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. நீங்க மீட்டெடுத்துருவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாரு. ஓபிஎஸும் அதே விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு. இது நீங்க இப்ப 2 பேர் சேர்ந்து செயல்படும் பொழுது யார் பின்னால் அதிமுக அணிவகுக்குன்னு நம்புறீங்க? யார் பின்னால்? இப்போ உங்க பேரையும் அண்ணாமலை சொல்றாரு, ஓபிஎஸ் பேரையும் ஓபிஎஸும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு. என்னையும் ஓபிஎஸ்ஸையும் பிரிச்சுப்பாங்க. நாங்கள் 2 பேரும் நல்ல புரிதலோடு உள்ளவங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் என்னுடைய சாய்ஸ் திரு பன்னீர்செல்வம். பட் தொண்டர்கள் எல்லாம் அதை எப்படி நினைப்பாங்கன்னு தெரியாது. நான் என்னுடைய சாய்ஸ் தான் சொல்கிறேன். திராவிட சித்தாந்தம் கொண்டு வரீங்க, ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்தால் திராவிட கட்சிகளே தமிழ்நாட்டில் இருக்காது அப்படின்றதையும் அண்ணாமலை சொல்கிறாரு. அவர் தான் கிளியராக சொன்னார். அந்த திமுக அண்ணா திமுக இப்போ இருக்கிற அண்ணா திமுக பழனிசாமி தலைமையில் உள்ள அண்ணா திமுக அவை ஏற்று தான் அவர் சொல்கிறார். அதை கிளியராக சொல்லியிருக்காரு. எங்களை அண்ணா திமுகன்னு தானே பார்க்குறாரு. அவர் என்னட்டே சொல்லுவார், ஆனால் உங்கள் அண்ணா திமுக தொண்டர்கள்லாம் நாங்கள் எங்கேயாவது ரொம்ப ஜிப்ளியண்ட்டாக இருக்காங்கண்ணா, ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கண்ணா அப்படின்பார். அவர் எங்களையும் அண்ணா திமுகன்னு தான் சொல்கிறார். அவர் நான் பிரிஞ்சிருந்தாலும், நான் அமமுகன்னு இருந்தாலும், ஓபிஎஸ் மீட்பு குழுன்னு இருந்தாலும், எங்கள் எல்லாரையுமே நாங்கள்லாம் அம்மாவுடைய தொண்டர்கள் தானே. அவர் ஒன்றா தான் பார்க்குறாரு. Taste the Daily.